ஹலோ, டாக்டர் லீலாவதி பேசுறேன். டாக்டர், நான் சின்ன தம்பி பேசுறேன். நம்ம குழந்தைக்கு இருந்தாப்புல இருந்து கை காலெல்லாம் வெட்டி எடுத்தது. இப்ப பேச்சு முடிச்ச கிடையாது. ஆஹா, நான் உடனே புறப்பட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சீதா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஐயோ, நாங்க எதையுமே கொடுக்கலீங்க, எதையும் செய்யலீங்க. எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்னைய பாக்குறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே. நான் தொட்டது துலங்காது, கைப்பட்டது வழங்காது. அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடுறேன், தூக்குறேன், பால் கொடுக்கறேன், எல்லாமே செய்யறேன். துரதிருஷ்டக்காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடருதோ என்னமோ. வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? அக்கா, நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க. குழந்தைய பாருங்க. என்ன டாக்டர், குழந்தைய குளிப்பாட்டினீங்களா? ஆமா டாக்டர். எப்படி? கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது, உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். எல்லாரும் செய்யறதான் நீங்க செய்திருக்கீங்க. ஏன் டாக்டர்? குழந்தைக்கு ஏற்கனவே நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா நெஞ்சில சளி கட்டிருக்கும். இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சி தலை ஊத்துனதுக்கு அப்புறம் சளி அதிகமாயி மூச்சு விட திணறிக்கிட்டு. டாக்டர், இதுவே 2 வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல் லலிதா. டாக்டர்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தினா. எந்த நேரத்துல எதை பேசுறேன்? போய் லலிதா சமாதானப்படுத்து. லலிதா, லலிதா, அழாதம்மா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, பயப்படாதம்மா. டாக்டர் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. டாக்டர் அம்மா என்ன விட்டு போறீங்க? ஐயோ, உத்தரபாட்டியமா இல்லாத கையில கொடுத்து சோற விட்டு சொல்றாளே. நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா. அத்தா, என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க, குழந்தை கொடுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டு. என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாலோ இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க அப்படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா கூட போட. சீதா, என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நான் பெறாத குழந்தை நினைச்சனே, அதையும் நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தை அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சுமந்துகிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க, சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதுங்க. பாருங்க, நீங்க நீங்க பாருங்க பாருங்க. நீங்க ஐயா, புலி பழகுது, பாய போகுது, வெட்டுங்க, மூளை போட்டு வெட்டுங்க, ஆட்டத்திலாவது வெட்டி தொலைங்க. நான் வெட்டுறேன். செய்ய ஏண்டி மூஞ்சூர் மாதிரியா இருக்கு? ஏமா சண்டை பிடிச்சு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னங்க குழந்தை மோத்த பாத்தீங்களா? என்னமோ மாதிரி ஆயிட்டு வருது. 2 மாசம் விட்டு போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த பாவி கிட்ட புள்ளைய கொடுக்காத, அவன் பாலா
கொடுத்திருக்கேன். ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு சொல்லு. இல்லங்க, வாங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இதுக்கு முன்னால குழந்தைய வேற எந்த டாக்டராவது பார்த்தாங்களா? டாக்டர் லீலாவதி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸ் சொல்லி ஊசி போட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க. அவங்க ஊசி போட்டு இப்ப எவ்வளவு நேரமாச்சு? ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆயிருந்தாங்க. அவங்க சொன்னது ரொம்ப சரி. குழந்தை அபாயகரமான கட்டத்தை தாண்டிடுச்சு. நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேற ஏதாவது மருந்து? இப்ப ஒண்ணும் தேவையில்லை. நீங்க எல்லாமே இனிமே அவங்க கிட்டே காட்டுங்க. தேங்க்யூ டாக்டர். பாக்குறேன். தூக்குங்க அக்கா. ஐயோ வேண்டாம்ப்பா. என் நேழ விட்டு பிரிஞ்ச உடனே குழந்தை சௌக்கியமா இருக்கா. மறுபடியும் நான் அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது அவன் சொல்லுங்கிறதுக்காகத்தான் வேண்டிக்கு வந்தேன். உன் குழந்தை நீயே சௌக்கியமா அக்கா. கடையில முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும். உங்க வீட்டுல அம்மா இல்லாத நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன வேணும்? கூலியோட வந்திருக்கேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன். அள்ளிட்டு போய் வீட்டுல அடுக்கு. கம்முன்னு இருக்கேன். கண்டு இரு. கடையில் இல்ல, முதலாளி போயிட்டா. நீ வாங்க, கூச்ச விடாத, கவிடு வா, பக்கத்துல வா. முடிய எவ்வளவு சின்னதா இருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா? நான் உனக்கு கையில கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து தினந்தோறும் சைக்கிள போட்டு நல்ல தடவை ஜட முழங்கால வரைக்கும் தொங்கணும். அதான் நல்லா இருக்கும். பொம்பளை எடுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் கொடுத்துருக்கல, போட்டுட்டு வாசனையா வரணும். என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னால வாசனை வந்துடணும். ஆமா, புரியுதா? தெரியுதா? வீட்டுல நினைக்கிறேன். இதெல்லாம் தடுக்கிறது இல்லையா? நான் சொல்ல வந்ததை முடிக்கிறதுக்கு முன்னால வாழ்க கீழ்க போட்டா எனக்கு பிடிக்காது. அடடே, என்னங்க இது? நீங்க எதை சொன்னாலும் எங்களுக்கு நல்லதா தாங்க இருக்குது. கேளுங்கய்யா, நான் இப்ப சொல்ல வந்தது கூட்டுறவு விவசாயத்தை பத்தி. அது பேசுறதும் நம்ம கிராமத்துல கூட்டுறவு பண்டசாலையை கொண்டு வர சொன்னதே நீங்க தானே. அதனால நாங்கெல்லாம் எவ்வளவோ நன்மையை அடைச்சுக்கிட்டு வரும்போது மறுபடியும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் விவாதம் என்னாத்து கேண்ட. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட்டுறவு பண்டகசாலைக்கு நம்ம பணத்தை மட்டும்தான் முதலீடா போட்டோம். இப்ப கூட்டுறவு விவசாயத்துக்கு நம்ம நிலத்தை முதலீடா போடுறோம். அதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? நான் ஏன் நிலத்தை கொடுக்கறேன். நான் கொடுத்தாச்சுட்டேன். என் நிலத்தை மட்டும் இல்ல, தோப்பு தரவு எல்லாத்தையுமே கொடுத்துறேன். என் நஞ்ச புஞ்ச எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன். நான் கொடுக்கறேன். நானும் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க நிலத்தை எல்லாம் நீங்க கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்க. நாம தான் நம்ம நிலத்தை எல்லாம் கொடுத்துட்டோமே. எல்லாரும் பாடுபட போறாங்க, எல்லாரும் விவசாயம் பண்ண போறாங்க. நம்ம பங்கு நம்ம வீடு தேடி வந்துதானே தீரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டீங்கன்னா நாம செய்யற எல்லா காரியமே படுத்து போகும். ஆகையினாலே கூட்டுறவு விவசாயத்துக்கு எது தேவைன்னா நம்ம உடல் உழைப்பு தான் தேவை. என்ன வரப்ப வெட்டவா? ஏண்டா ஏன் வரப்ப வெட்டவா? ஓ வரப்பாவது ஏன் வரப்பாவது? வரப்போகுதுயா. ஊர்ல இருக்கிற அத்தனை வரப்பு எதிரி போய் எல்லாம் ஒரே வயல ஆக போகுது. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஏன் ஆகாது? கூட்டுறவு முறையில சாகுபடி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு நாங்க அத்தனை பேர் வளர்த்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம். உனக்கெல்லாம் ஒரு தலைவன், அவருக்கு ஒரு திட்டம், அதை நீங்க நிறைவேற்றீங்களா? அதுக்காக சட்டன்னு கொஞ்சோண்டு கொஞ்சம் வெட்டுறது. களிமண் பயல அவங்க வெட்டாங்க, நீ ஏண்டா வெட்ட? போராட்ட மண்டு பயல்களா, ஏமாளி பயலுங்களா. ஒரு காணி அரகாடியில் இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் உண்ணா முழுக்கி ஏப்ப முட்டா இது தலைவரை திட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்ட போறோம் வெட்ட போறோம். ஐயோ வெட்ட வரோம் வெட்ட வரோம். பேசிட்டே இருக்க, சீக்கிரம் வெட்டியா. நீ என்ன ரெண்டு பக்கம் பேசுற? நீ அவளு தானே இந்தால பாவி. முதல்ல தூக்கி கொடுத்த தலைவனை திட்டலாம். வெட்டி போய மகன இங்க வாடா. என்ன முதலாளி? அந்த பயலுங்க சொன்னதை கவனிச்சியா? வெட்டான்றான், வெட்டவே மாட்டேன்றான். போடா, அவன் வெட்டி போடுவானா? அதுடா குடும்ப நிலத்தை பூராவும் தூக்கி கொடுத்தா சொல்றானே.
பெரிய மனுஷன் அவன் புத்தியை காமிச்சிட்டான். எல வெறும் பயல, நான் சொல்றதை கேள்றா. அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தேனே, கிடைச்சு போச்சு. பாரு, இந்த நிலவு வாரத்தை வச்சு அந்த பயணங்களை பிரிச்சு காட்டனா இல்லையா? இதை விட்டு அவங்களுக்கு ஒரு வேலை. பிரிங்க. ஏய், ஆளைத்தான் வெட்டாங்க, ஆளை வெட்டல, பரப்பால் வெட்டான்.